ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை ஒரு வீடியோ மூலம் சந்திப்பது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு சின்னதாக தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்போம். கோபம் வேண்டாம். கோபத்தினால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், செய்திகளை பார்க்குறோம். சின்னதா வாக்குவாதத்தில் ஆரம்பிச்சது பெரிய கொலையில போய் முடிஞ்சிருக்கு. என்ன வாக்குவாதங்க? ஒரு டீ கடையில் ஒரு வாக்குவாதம், அதுல அப்படியே பேசிட்டே இருந்து பெரிய அடிதடியாகி கொலையில போய் முடிஞ்சது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம், அது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் பிரிந்து போற அளவுக்கு அந்த கோபம் உண்டாகுது. கோபம் வந்து சின்னதா இருக்கும்போதே வசனம் சொல்லுது, கோபம் வந்து சின்னதா இருக்கும்போதே கண்ட்ரோல் பண்ணிருந்தோம். இல்லாட்டா அந்த மதகு திறந்து விடுற மாதிரி தண்ணி டேம் வந்து எப்படி வருமோ அப்படி வர ஆரம்பிச்சிடும். ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய கோபம் தேவனுடைய நல்ல செயல்கள் நம்முடைய வாழ்வில் நடக்க தடை பண்ணுது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நல்ல நல்ல திட்டங்கள் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருப்பாரு, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காதபடி என்ன பண்ணுதான்? அது தடை பண்ணுது. கடந்த வருஷம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா, நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்மையும் மற்றவர்களையும் அதிகமா பாதித்தது என்ன நீங்க பார்த்தீங்கன்னா கோபம் தான். மற்றவர்கள் நம்ம மூலமா அதிகமா பாதித்தது கோபம் தான். நம்ம கோபத்துல ஈஸி ஒரு வார்த்தை பேசிடுறோம். அந்த கோபத்துல நம்ம பேசின வார்த்தை மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்தும் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து ஒரு வீட்டுக்காரர் சின்ன கோபத்துல தான் போ செத்து போ அப்படின்ட்டாங்க. நீயே அப்படி சொல்ற அப்படின்ட்டு அவர் போய் செத்து போயிட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார். கோபத்துல இந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஐயா வந்து பிரஸ்டேஜ் கௌரவ படத்துல பார்த்துட்டு நீ என்னை இப்படி சொல்றேன்ட்டு போய் இறந்து போனார். இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கு. கடவுள் மனுஷனை எதுக்காக படைச்சார்? தேவனுடைய திட்டங்கள் மனுஷன் மூலமா உலகத்தில் நிறைவேறணும்னு படைச்சார். ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? தன்னுடைய திட்டத்தையே என்ன செய்யறான்? முன்னிலைப்படுத்துறான். அதுக்கு கோபம் வந்து சாத்தான் உண்டாக்குற மிகப்பெரிய ஆயுதம். கோபம் சின்னதா இருக்கும்போதே விட்டுணும். அதை நீங்க மனசுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையா ஒரு பூகம்பம் மாதிரி வெடிக்கும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே உன்னுடைய கோபம் தனியே கடவுள். இது ரொம்ப பேர் ஃபாலோ பண்றது இல்ல. ஊழியக்காரங்களே ஃபாலோ பண்றது இல்ல, நிறைய விசுவாசிங்க ஃபாலோ பண்றது இல்ல. நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒரு மாசம் கழிச்சு சொல்லுவாங்க, எனக்கு அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், அவன் மேல பேசுறது இல்ல அப்படின்னு. படுக்கும்போது நைட்டு ஃபுல்லா கோபத்தோடு படுக்கிறது, காலையில் எந்திரிச்சு பிரசங்கம் கோபத்தோடு இருக்காதீங்க அப்படின்னு. ஊருக்கு உபதேசம், ஆனா தனக்கு தானே சரியா அது பண்ணிக்கிறது இல்ல. இப்ப வசனம் சொல்லுது பாருங்க, கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 17 - 21 வரைக்கும் வசனம் வாசி பாருங்க. கோபம் எல்லாருக்கும், அது பொதுவாக நான் அதனோட அர்த்தம் மட்டும் சொல்றேன், கோபம் எல்லாருக்கும் வருவதுன்னு பலர் நினைக்கிறாங்க. அந்த வசனம் ஃபுல்லா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டா உங்களுக்கு தெரியும், கோபம் வந்து எல்லாருக்குமே வருது பலர் நினைக்கிறாங்க. ஆனா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு உலகத்தான் சொல்றான். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்றாங்க. அது வந்து கரெக்ட் கிடையாது. வசனம் சொல்லுது கோபம் வந்து சாத்தானுடைய ஒரு ஆயுதம். அது இப்போ உலக மனுஷன் சொல்றாங்க கோபம் இருக்கிறதா குணம் இருக்கு. உங்களை வந்து ஒருத்தர் வந்து நல்லா அடின்னு அடிச்சுட்டு வாயா உனக்கு புரோட்டா வாங்கி தரேன்னு சாப்பிடுவீங்களா? மறுபடியும் நாளைக்கு வந்து எனக்கு கோபம் வந்துருச்சு, மறுபடியும் உங்களை அடிக்கிறாரு, கண்ட வேணிக்கு திட்டுறாரு, கெட்ட வார்த்தையே பேசுறாரு, மறுபடியும் வா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னா போவீங்களா? முன்னாடி கோபப்பட்டாரு, இப்ப நல்ல குணத்தை காண்பிக்கிறாரு, அதை ஏத்துக்க முடியுமா? அது இல்ல. மனுஷனுக்கு கோபம் வர்றது சகஜம்தான். அந்த கோபம் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும். ஏத்தாப்புல மனுஷனை காயப்படுத்திடக்கூடாது, ஏத்தாப்புல மனுஷனை வந்து குற்றவாளியா திருத்திடக்கூடாது, ஏத்தாப்புல மனுஷனை வந்து ரொம்ப என்ன செய்யறது, அவனை வந்து மனசு நோகுறுபடி பேசிடக்கூடாது. சில பேர் அவசரப்பட்டு பேசுறதுனால சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சில பேர் அவசரப்பட்டு பேசுறதுனால வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க, சில பேர் அவசரப்பட்டு பேசுறதுனால குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் கோபம் தான். கோபத்துக்கு பின்னாடி ஒரு சத்துரு, அதாவது சாத்தானுடைய ஆவி இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். கோபத்தை முடிஞ்சளவு விட்டுணும், அது 100% வேணாம். உங்களோட சந்தோஷம் இருக்க முடியலன்னா பரவாயில்ல, நார்மலா இருங்க, கோபம் வேண்டாம். அப்படியே வீட்டில் கோபப்படுற மாதிரி சூழ்நிலை வருதுங்களா, கொஞ்சம் வீட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டு ஒரு டீ கடை போய் டீ சாப்பிட்டுவாங்க, கொஞ்சம் நண்பர்களோட கொஞ்சம் பேசுங்க, அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் போயிட்டு மெதுவாக என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்க. ஏத்து 2 பேரு மாறி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க பிரச்சனை தான் முடியும். யாரு விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? கோவப்பட மாட்டாங்க. கோவப்படுறவன் தேவனுக்கு ஒரு நல்ல ஏற்ற பாத்திரம் சொல்ல முடியாது. பழைய ஏற்பாடு காலங்களில் நிறைய பரிசுத்தவான்கள் கோவப்பட்டிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. மோசையை காட்டிலும்
மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி யாரா இருக்காங்களா யோசிச்சு பாருங்க. பெரிய தீர்க்கதரிசி, தேவன் அழைத்து பயன்படுத்த மிகப்பெரிய பாத்திரம். ஆனா பாருங்க, தேவன் மோசே அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் போது அந்த மனுஷனுக்கு உள்ள இந்த ஏற்கனவே ஸ்ட்ரெஸ், பிரச்சனை, அதிகமான ஜனங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம பேச சொன்ன இடத்துல அவன் கோலை கொண்டு அடிக்கிறான். அந்த கண்மலையை அடிச்சான். ஒரு சின்ன தவறு தான். எதற்காக மோசே எல்லா ஜனங்களும் அழைத்து வந்து கானான் தேசத்துல போகணும்னு பிரயாசப்பட்டாரோ, அந்த பாலும் தேனும் ஓடு தேசத்துல போகணும்னு பிரயாசப்பட்டாரோ, அந்த தேசத்துக்குள்ள போக முடியல. தூரத்துல இருந்து பார்த்தாரு, அதுக்கப்புறம் மரித்து போனார். நான் ஏன் சொல்ல வரேன்னா, மோசேக்கே அந்த நிலைமைனா நீங்கள் நானும் ஏமாத்துறோம். நீங்கள் நானும் கோபப்பட்டு ஒரு மனுஷனை காயப்படுத்தினாலோ, ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தினாலோ, மற்றவர்களை அற்பமா எண்ணினாலோ, இல்ல அசிங்கமான தூசணமான வார்த்தைகளை பேசினாலோ, பரலோகம் நமக்கு எட்டாத கனியாயிடும். நம்ம பரலோகத்துக்கு போகணும் தானே வாழ்றோம், பூமியில நல்ல வாழ்க்கை. அதுக்கு கோபம் தடையா இருக்கக்கூடாது. கோபத்தை தூக்கி எறிஞ்சிருங்க, வேண்டாம். நீங்க யார்கிட்டெல்லாம் கோபமா பேசிருக்கீங்களோ அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாகுங்க. அவங்க பார்க்கும்போது நல விசாரிங்க, அவங்க மேல கோபப்பட்ட தப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மனுஷன் உங்களை மன்னிச்சாதான் உங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும். நீங்களா வந்து நான் மன்னிப்பு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், கடவுள்கிட்ட யாருமே மன்னிப்பு கேட்கலாங்க. யாருமே இல்லாத சோத்துக்குள்ள 4 சோத்துல உட்காந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உங்களை பாதிக்கப்பட்ட மனுஷன் மட்டும் என்ன செய்யணும், நீங்க மன்னிப்பு கேட்கணும். சகையை குறித்து நான் பாக்குறோம்ல, அவன் அநியாயமா வாங்கின சொத்தை என்ன பண்ணான், தேவனத்துல அறிக்கிட்டான், அது நாளத்தினே திரும்ப கொடுத்தான். அது போக தான் வச்சிருந்த பணத்துல பாதி ஏழைகளுக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பு வருது. ஆண்டவர் சொன்னார்ல, அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பு. அப்ப ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு எதுன்னா, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள போகணும்னா கோபம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கோபத்தை நீங்க டோட்டலா அழிச்சிடணும். சூரியன் அஸ்தமிக்க முன்னாடி, அதாவது நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடியே கோபத்தை நீங்க என்ன செய்யணும், நான் யார் மேல கோபப்பட்டிருக்கேன் நீங்க ஆராய்ந்து பார்த்து தேவன் சமூகத்துல மன்னிப்பு கேட்கணும். நம்ம ஞானமா இருந்தா நம்ம பிசாசனுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பரலோக ராஜ்யம் நமக்கான வழி திறக்கும், கதவுகளை திறக்கும். இப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வருஷத்துமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. கோபங்கள் குறைந்து அன்பாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இவர்கள் மூலமா மற்றவர்களிடத்தில் அன்பு பரவட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோ மூலம் சந்திக்க வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி.